சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றிகரமாக பதவியேற்றிட்டீங்க. என்னுடைய மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்கள். சிஎம் விஜய் அண்ணா, எல்லா இந்திய குடிமகனுக்கும் நம் நாடு வளர்ச்சி அடைய போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஒரு சின்ன ஒரு கனவும் சொல்லலாம், ஒரு ஆசைன்னு சொல்லலாம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் எப்படி ஓட்டு கேட்க வரும்போது ஒரு தெருவாக போய் ஓட்டு கேட்டு வெற்றி பெற்று நீ சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கீங்களோ, ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசுகளின் சம்பளம் வாங்கி வேலை செய்ய போகிறோம் அரசு அதிகாரிகள். ஒரு 8 மணி நேரம் தனது தொகுதியை போய் டெய்லி போய் பார்வையிடணும். அங்கே இருக்கிற அரசு பள்ளிக்கூடங்கள், அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனைகள், காவல்துறைகள் டெய்லி போய் விசிட் பண்ணி என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு அட்டண்டன்ஸ் சிஸ்டம் சிஎம் விஜயன் கொண்டு வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே மக்களுக்கான தேவையை பூர்த்தி பண்ணணும். சட்டமன்ற உறுப்பினர்கள் வீட்டில் உட்காந்துக்கின்னு ஒரு சால்வையை போட்டுக்கின்னு வரவங்களாம் மாலை வாங்கி வச்சுக்கின்னு லோக்கலில் இருக்கிற பஞ்சாயத்துக்கு பண்ணின்னு ஒரு பணம் சம்பாதிக்கணும், இல்லை இந்த பாரை வாடகை எடுக்கலாமா, இது என்ன பண்ணலான்னு இப்படிலாம் எதுவுமே இருக்காத ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒரு கான்ட்ராக்டர் போய் கமிஷன் பேசுகிறது, இதெல்லாம் எதுவுமே இருக்காத ஒரு ஆட்சியை விஜய் அண்ணன் நடத்துவார்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்குது. இதெல்லாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் மக்களோட மக்களாக பயணிக்கணும். மக்கள் உங்களை நம்பி தேர்ந்தெடுத்திருக்கோம். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களோட தேவைகள் நாங்கள் எல்லாருமே பூர்த்தி பண்ணிப்போம். மக்களுக்கான தேவை என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் ஒன்று ஒன்றும் தேடி மக்களோட கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம நாடு ரொம்ப வளர்ச்சி அடையும். ஒரு சிறந்த தமிழ்நாடு, ஒரு சிறந்த மாநிலம், ஒரு சிறந்த சிஎம் விஜய் அண்ணன் பேர் வாங்கணும் எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். விஜயண்ணா, பல கனவுகளோடு நாங்கள் இருக்கோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியும் வேட்பாளருமே நீங்கள் வேலை வாங்கணும். அந்த வேலைக்காக நாங்கள் காத்துடும் கூட நாங்களும் சேர்ந்து பயணிப்போம்.